ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு 2 டேஸில் பொங்கல் ஃபெஸ்டிவலும் வரப்போகுது. இந்த பண்டிகைக்கான வீடு கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்கேஸ் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜில் ப்ரீ பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிஜமாவே நான் காலேஜ் படித்த டைமில் பண்ண பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பொங்கல் வரப்போகுதுன்னா அதுக்கு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பிளானிங் ஸ்டார்ட் ஆயிரும். டிபார்ட்மெண்ட் வைஸ் காம்படிஷன் வேறு இருக்கும். ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவாக தீம் யோசிக்கணும். தென் அவுட்ஃபிட்ஸ் பிளானிங் அண்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியே க்ளீனிங்லாம் ஒன்றா பண்ணுறது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். தட் டூ பொங்கல் செலிப்ரேஷன் அன்றைக்கி நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் டான்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி சூப்பராக இருக்கும். லிட்ரலி இப்போ அது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனிவேஸ் இந்த விலாக் பார்த்திங்கன்னா பொங்கலை தாண்டி அம்மா வந்து மாலை போட போகிறாங்க. நானுமே 3 டேஸ்க்கு மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வர போகிறோம். அதனால் பொங்கல் அண்ட் மாலை போடுறதுக்குமே சேர்த்து வீடு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்சோ நாங்கள் இந்த வீட்டுக்கு மூவ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அதனால் பெருசாக க்ளீனிங் ஒர்க்லாம் இல்லை, ரெகுலராக பண்ணுற வேலை தான். ஆனால் அதை கொஞ்சம் டீப்பாக பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த வெளியே இருக்கிற கம்ப்ளீட் ஸ்பேஸும் எப்போவுமே தங்கச்சி தான் க்ளீன் பண்ணுவாள். வீக்லி ட்வைஸ் கூட்டி பெருக்கி ஃபினாயில் ஊற்றி மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருவா. ஸோ தட் எந்த பூச்சியும் புழுவும் உள்ளுக்குள்ளேயே வராது. ரெண்டு லாங் வீடியோஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ண விலாகில் இந்த நத்தை அதிகமாக இருக்குது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அதில் சொன்னது பார்த்திங்கன்னா தண்ணியில் உப்பு கரைச்சிட்டு செவத்தில் தெளித்து விட்டால் வராதுன்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. சரி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த உப்பு தண்ணி கூடவே கொஞ்சமாக மஞ்சளும் கலந்து ஊற்றி விட்டதுக்கப்புறம் நத்தை பிரச்சனையே இல்லை. அப்படியே 1-2 வந்தாலுமே டக்குன்னு செத்துருது. ஸோ யாரெல்லாம் கமெண்ட்ஸில் இந்த ஐடியா சஜஸ்ட் பண்ணிங்களோ எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். அண்ட் யார் வீட்லையாவது இந்த பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், நத்தை பிரச்சனையே இருக்காது. எங்கள் வீட்டில் வந்து துணி காய போடுறதுக்கு சந்து மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே கிரில் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சின்ன கேப்பில் இருந்து முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த வாலோட 2 சைடும் உப்பு தண்ணி ஊற்றி வர்றதுனால நத்தை வரது கிடையாது. அண்ட் எந்த பயமும் இல்லாமல் துணி காய போட்டுக்கலாம். இந்த வீட்டோட மொட்டை மாடிக்கான அக்சசபிலிட்டி நமக்கு கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டெப்லேயே கேட் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற பார்க்கிங் ஏரியா அண்ட் இந்த வீடு மொத்தமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஏதாச்சும் ட்ரெஸ் வாஷ் பண்ணணும் இல்லை அதிகமான கிளாத்ஸ் இருக்குது காய போடணும்னு இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு மேலே போயிட்டு வரலாம். தென் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிற மணி பிளான்ஸோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா பாட்லேருந்து கீழே வரைக்கும் க்ரோ ஆகி தொங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து ஏதாவது வச்சு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லீவ்ஸ் வந்து மேலோட்டமாக பார்த்து நல்லா க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு மட்டும் நான் நடுவில் வந்து ஸ்டிக்கு வச்சு கட்டிட்டு கொஞ்சமாக காம்போஸ்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காம்போஸ்ட் வந்து நாங்கள் ரெகுலராக போகிற நர்சரியில் ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்து வைப்போம். மந்த்லி ட்வைஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான்ஸ்க்கு ஆட் பண்ணிகிட்டே வரும்போது அதோட க்ரோத் வந்து இன்னுமே நல்லாயிருக்கு. எந்த சீசனாக இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு டேனிங் அண்ட் அதனால காசான டேன் ஸ்பாட்ஸ்லாம் வரது காமன் ப்ராப்ளம் தான். மேபி எக்ஸசிவாக சன் எக்ஸ்போஷர் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஸ்கின் ட்ரை ஆகவும் டல்லாகவும் தெரியும். ஸோ ஒரு நேச்சுரல் க்ளோ அண்ட் ஈவன் டோன் ஸ்கின்காக எஃபெக்டிவான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் தான் டாபர் பிராண்டோட கேசர் உப்தன் ஃபேஸ் வாஷ். இதில் இருக்கிற பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் காஷ்மீர் சாஃப்ரான் டர்மரிக் அண்ட் சிக்பீ ஃப்ளோர் உங்களோட ஸ்கின் க்ளோ பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஈஸியாக டேனிங் அண்ட் டேன் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதுதான் உங்கள் ஸ்கின்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த ஃபேஸ் வாஷில் 100% காஷ்மீர் சாஃப்ரான் அப்புறம் டர்மரிக் அண்ட் சிக்பீ ஃப்ளோர் இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னோட ரேடியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு ஈவன் டோன் ஸ்கின் அச்சீவ் பண்ண ஹெல்ப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டேனை விசிபிளாக ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் ரேடியன்ஸை பூஸ்ட் பண்ணுது. ஆல்சோ டெட் ஸ்கின் செல்ஸை ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ஒரு ஸ்மூதர் காம்ப்ளெக்ஷனும் தருது. அப்ளிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். டேம் ஃபேஸில் கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் எடுத்து சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ரின்ஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. மசாஜ் பண்ணும்போதே உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் ஸ்மூத்தர் ஆகிறது ஃபீல் பண்ணலாம். ஒன்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வைப் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நேச்சுரலாக க்ளோ ஆகிறது விசிபிளாக தெரியும்.
அண்ட் இந்த ப்ராடக்ட் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃப்ளாட் 20% டிஸ்கவுண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் போட்டு லைட்டாக லிப் பாமும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் கேர் முடிஞ்சது. வின்டர்ஸ்னால உதடு சீக்கிரமாக வெடிச்சிரும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து எங்கே போனாலும் லிப் பாம் கேரி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீக் வார்ட்ரோப் டீக்ளட்டர் பண்ணும்போது எங்களோடது அம்மாவோடது ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே புதுசாகவே இருந்தது. ஆனால் 1-2 டைம் தான் போட்டிருக்கோம். பட் ஒரு சிலது டைட் ஆயிடுச்சு, இன்னொரு சிலது போடுவோமான்னு தெரியல. சரி யாருக்காவது கொடுத்தா ஹாப்பியாக போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 1 or 2 டைம்ஸ் தான் போட்டிருப்போம். அதிகமாக போட்டு யூஸ் பண்ண எந்த ட்ரெஸ்ஸஸும் கொடுக்க மாட்டோம். அது ஆல்மோஸ்ட் கிழிஞ்ச ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். அதை அப்படியே கறி துணியாக யூஸ் பண்ணிப்போம். இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு மரத்துக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. அதில் மெஜாரிட்டி பீப்புள் பார்த்திங்கன்னா லேடிஸாக தான் இருக்குது. எல்லாருமே ஏதேதோ வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஷெல்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆல்சோ பழைய துணி தான் போட்டு பார்த்துருக்கேன். அதனால அவங்களுக்கே கொடுத்துட்டா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். தென் சம்மர்ஸில் ஃபேன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வின்டர்ஸில் பிளாங்கெட்ஸ் அண்ட் கம்ஃபர்டர்ஸ் மஸ்ட். இங்கே இருக்கிற கூலருக்கு இந்த மாதிரி 2 பெட்ஷீட் போத்துனா தான் இதமாக இருக்கும். ஆனால் அழுக்காச்சுன்னா கையில் துவைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் தண்ணியில் போட்டோன்னா எடுத்து துவைக்கிறதுக்குள்ளே கை போயிடும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஸோ அதை மெஷினில் போட்டு பிளாங்கெட்ஸ் வாஷிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுட்டா ஒரு 1.5 ஹவருக்கு துவைக்கும். ஸ்டில் அழுக்கு அங்கங்கே இருக்க தான் செய்யும். பட் எவ்வளோ காஸ்ட்லி அண்ட் அட்வான்ஸ்டான வாஷிங் மிஷின் வாங்கினாலுமே அழுக்கு வந்து கம்ப்ளீட்டாக போகாது. பட் பெட் ஸ்ப்ரெட் அண்ட் பிலோ கவர்ஸ் மட்டும் கையில் துவைச்சாதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதை மட்டும் தனியாக துவைக்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் அம்மாவோட ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் கசன்னு தான் இருந்துகிட்டே இருக்குது. மெயினாக இந்த லெகின்ஸ் அண்ட் துப்பட்டாஸ்லாம் ஒரு டப்பில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எடுக்கிறதுக்குமே அன்ஈஸியாக இருக்கா. ஸோ அதுக்காகவே மீஷோவில் பார்த்து இந்த ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு பீஸ் ஆர்கனைசர் மட்டும் அரௌண்ட் 250 or 260 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒர்த்தான ப்ராடக்ட். ஃபோல்ட் பண்ண லெகின்ஸை எப்படியோ வச்சு பார்த்தேன். கடைசியில் மேலே வச்சாதான் ஸ்பேஸ் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளேயே நான் துப்பட்டாஸும் மடித்து வச்சிட்டேன். வீட்டில் மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல், பிஜி அந்த மாதிரி தங்கியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 செட்டு வாங்கிட்டு அதில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கட்டில் கடியில் வச்சா கூட எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நிஜமாவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான். கம்மியான ஸ்பேஸ் கபர்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா ஃப்ளோர் மேட், சோஃபா கவர்ஸ், அப்புறம் பெட்ஷீட், பில்லோ கவர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மொட்டை மாடியில் வச்சு அங்கேயே துவச்சி காய போட்டுட்டு வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஹெவியான கிளாத்ஸ்லாம் கையில் வாஷ் பண்ணதுனாலையோ என்னமோ தெரியல, ஷோல்டர் வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. அடிக்கடி இந்த வேலையெல்லாம் பார்த்தா தெரியாது. பட் எப்போயாவது ஒரு டைம் பார்க்கும்போது தான் செட் ஆக மாட்டேங்குது. எப்படியோ ஒரு வழியாக எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பி ஆஃப்டர்நூன் ஷோ புக் பண்ணியிருந்தோம். ஸோ மூவி பார்க்கறதுக்காக நானும் தங்கச்சியும் ஓசூருக்கு கிளம்பிட்டோம். மூவி வந்து 4:45 முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு பிடிச்சி வந்து சேர 6:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே வர வழியில் ஒரு குட்டி ஷாப்பிங். பொங்கலுக்கு போடுற கோலத்தை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கலர் கோலப்பொடி, அப்புறம் பூ வளையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் லாஸ்ட் டைம் நான் இந்த கோஆட் செட் போட்டப்போவே நிறைய பேர் என்கொயர் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் போட்டிருக்கிற 2 கோஆட் செட்டுமே ஸ்கை கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எடுத்தது தான். 2மே காட்டன் மெட்டீரியல். ஸோ கேஷுவல் அவுட்டிங்ஸ்க்கு போட கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நாங்கள் இந்த வீட்டுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட கேள்வியே இது ரெண்டல் ஹவுஸா இல்லை ஓன் ஹவுஸா, இன்கேஸ் வாடகை வீடுனா எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ரெண்ட் கேட்டதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு கம்மியாக தோணலாம், இன்னும் ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்கேன்னு கூட தோணும். ஸோ எப்போவுமே ரெண்ட்டு வந்து நம்ம இருக்க போகிற வீடை தாண்டி லொக்கேஷன் தான் மேட்டரே. இப்போது இதே வீடை ஹொசூரில் ரெண்டலுக்கு பார்த்தா கண்டிப்பாக எங்கள் விட கூட தான் இருக்கும். அதுவே பெங்களூரில் பார்த்தா பல ஆயிரம் சொல்லுவாங்க. அதனால இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரெண்ட்டு வேரி ஆகும். இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுன் தான். அண்ட் இந்த வீடு அதாவது 2 bedroom வில்லா. இதில் ஒரு பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப காம்பேக்டான சைஸ் தான். ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் மந்த்லி ரெண்ட்டாக 7,500 பே பண்ணிகிட்ருக்கோம். இது போக அட்வான்ஸ் வந்து 1 lakh டெபாசிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எக்ஸஸாக வந்து கரண்ட் பில் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி மெயின்டெனன்ஸ், வாட்டர் பில் அந்த மாதிரி எந்த எக்ஸஸ் சார்ஜஸும் கிடையாது. இனிஷியலி நாங்கள் இந்த வீடு பார்க்க வந்தப்போ 50,000 டெபாசிட் அண்ட் 8.5K ரெண்ட்டுன்னு சொன்னாங்க. தென் நாங்கள் வந்து ரெண்ட்டு கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணதுக்கப்புறம் டெபாசிட் வந்து 1 lakh ஆகும், ரெண்ட்டு வந்து 7,500ன்னு ஃபைனலைஸ் பண்ணி பேசினோம்.
ஸ்டில் லீஸ்க்கு கொடுப்பாங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டு பார்த்தோம். பட் அவங்களுக்கு வந்து சுத்தமாக லீஸ்க்கு கொடுக்குற ஐடியாவே கிடையாது. இந்த வீடு பிளான் பண்ணும்போதே ரெண்டலுக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதனால அதில் வந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ரெண்ட்லேயும் கொஞ்சம் கம்மி பண்ணதுனால தான் நாங்கள் இந்த வீடே வந்து ஓகே பண்ணோம். எத்தனையோ வீடை வந்து நாங்கள் நேரில் போய் பார்த்தோம். ரெண்ட் வந்து அவ்வளோ அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வீடை பார்த்திங்கன்னா ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த வீடு பார்க்குறதுக்கும் சரி, அதே மாதிரி ரெண்ட்டும் சரி எங்களுக்கு அஃபோர்டபுளாக தோணுனதுனால இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தது. இதே மாதிரி நிறைய பேரோட லைஃப் வாடகை வீட்டில் தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் லொக்காலிட்டியில் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தால் எவ்வளோ ரெண்ட் சொல்லுவாங்க, அண்ட் நாங்கள் பே பண்ணிகிட்ருக்கிற ரெண்ட் ரீசனபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் கம்மிங் ஃபார் த vlog, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாப்பிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் லஞ்சே சாப்பிடல, தியேட்டரில் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததும் சூடாக காஃபி போட்டு குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் டின்னர் ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா 1 pot ரசம் ரைஸ் அண்ட் அது கூட சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டுமே எப்போவுமே டெட்லியான காம்பினேஷனாக தான் இருக்கும். இந்த 1 pot ரசம் ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ரசத்துக்கு மெயினாக போட வேண்டிய பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், அப்புறம் மிளகு லைட்டாக இடித்து சேர்த்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு கலந்து விட்டுட்டேன். தென் தக்காளி சேர்த்து அது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா புளி கரைசல், அது கூட 5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்சது பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி, 1/4 கப் பருப்பு, இதுக்கு 5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பு சேர்த்து 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 1 pot ரசம் ரைஸ் ரெடி. அதை ஒரு சைடு இண்டக்ஷனில் குக் பண்ண வச்சுட்டு இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வழக்கம் போல் செய்கிற மாதிரி தான். யூஷுவல் தாளிப்பு கொடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா மசாலா பவுடர்ஸ் வந்து சேர்க்கணும். நான் எப்போவுமே வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் மெயினாக சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணுவேன். இந்த சிக்கன் மசாலா மட்டும் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 to 10 minutes அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ண வச்சுட்டு ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி. கையோட குக்கிங்க்கு யூஸ் பண்ண 1-2 வெசல்ஸும் வாஷ் பண்ணி போட்டுட்டு கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் கிச்சனில் பெருசாக வேலை இருக்காது, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போய் தூங்கலாம். குக்கரோட லிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கரண்டி, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சர் வச்சு லைட்டாக மஸ்ட்டு விட்டிங்கன்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் வந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்ததுனால கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக வச்சிங்கன்னா சூப் நூடுல்ஸ் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து பொங்கல் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் சாப்பிடாததுனால எனக்கும் தங்கச்சிக்கும் செம்ம பசி. அவள் வந்து பாட்டி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ ஃபஸ்ட் அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்தது, அது பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பெருசாக ஒன்றும் இல்லை, ஆஃப்டர்நூன் துவைச்சி போட்டது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. அப்படியே விட்டோன்னா பனி பெஞ்சு இன்னும் அதெல்லாம் ஈரமாயிரும். அதனால் கையோட வீட்டுக்கு வந்ததும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ எங்களோட பெட்ரூமில் லாஸ்ட் டைம் போட்ட அதே பிங்க் கலர் பெட் ஸ்ப்ரெட் தான். நிறைய பேர் இதோட குவாலிட்டி நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இந்த டைம் துவைச்சும் பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட கலரும் போகலை. அதே மாதிரி மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா தின்னாக இல்லாமல் நல்லா திக்கான குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஏன்னா லைட் கலராக இருக்குது, டக்குன்னு அழுக்காயிரும், அதை ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. தென் சோஃபா செட்க்கு முன்னாடி போட்டிருந்த கவர்ஸை துவைச்சு மடித்து வச்சாச்சு. இப்போ போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா டிமார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். இதுவுமே லைட் கலர் தான், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபியூ டேஸ்க்கு இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மாற்றி விட்டாச்சு. அண்ட் இந்த குஷன் கவர்ஸுமே டிமார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது தான். ரூமுக்குன்னு யோசிச்சு நான் 2 மட்டும் எடுத்தேன். ஆனால் குஷன் வந்து 3 இருக்குது, பட் 1க்கு மட்டும் கவர் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் அம்மா மாலை போட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முன்னாடி நாளே பூஜை ரூமில் இருக்கிற எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி நீட்டாக செட் பண்ணி வச்சிட்டோன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு யோசித்தேன். ஆனால் டைம் ஆனதுனால எந்த வேலையும் நடக்கலை. ஸோ அட்லீஸ்ட் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு பூஜை ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்து முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஹால் குப்பை தொட்டியாட்டம் இருந்தது. லாஸ்ட்டாக மொத்த ஹாலும் கூட்டி விட்டதுக்கப்புறம் தான் வீடு பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு.
முன்னாடி இருந்த வீட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டில் அதிகமாக டஸ்ட்டும் சேராது, க்ளீன் பண்ணுற வேலையும் அதிகமாக இருக்காது. குப்பை ஆகிறது ஒரே இடம் அப்படின்னா ரூம் தான். அதுலேயும் அங்கே ஒரு சேர் இருக்குது, அந்த சேரை மட்டும் தூக்கிட்டோன்னா ரூமும் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். அந்த ஒரு சேரில் தான் எங்கெங்கேயோ இருக்க வேண்டிய எல்லா பொருளும் டம்ப் பண்ணி வைப்போம். ஸோ அதையும் தூக்கிட்டோன்னா எந்த வேலையும் இருக்காது. ஒரு வழியாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே 12 ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருந்ததுனால போனதும் டக்குன்னு தூங்கிட்டேன். அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த vlog-ஐ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.